குடமிளகா வச்சு முட்டை பொரியல் செய்ய போகிறோம். நான் வந்து 2 குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 முட்டை, சின்ன வெங்காயம், ஒரு 3-4 காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சின்ன சீரகம், வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா போடலாம். குடமிளகாவும் பச்சை கலரில் இருக்கிறதுனால மிளகா இது எதுன்னு தெரியாது. பிள்ளைக்கு சாப்பிட்டா காரமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எந்த காயிலனாலும் நம்ம முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, வீணாக்க மாட்டாங்க. அதனால தான் எக்கு போட்டு செய்கிறது. இந்த காயிலேருந்து தண்ணி விடும். தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நம்ம. இப்போ வந்து தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்போ காயை அப்படி அகலப்படுத்திட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை வந்து கெட்டு போனாலும் போயிருக்கும். அதனால் பாத்திரத்தில் இப்படி உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா ஊற்றலாம். இந்த காய் அப்படி மேலே மூடி விட்டுட்டு கொஞ்சம் வேகணும். முட்டை வெந்தோடனே நம்ம கிண்டி விடலாம். பையே கிண்டி விடணும். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுடலாம். பெப்பர் கொஞ்சம், ஆவாஸ்மத்து, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. குடமிளகா முட்டை பொரியல் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். குடமிளகா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.